வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆப்டி தமிழா. இந்த வீடியோ வந்து நம்ம இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்குக்கான லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஐ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ அந்த டிஐ எதை பேஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிஸ்ஸிங் டிஐ. ஸோ இங்க டிஐ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. The table given below shows the amount invested by 4% for different time and at different rates of simple interest. Okay, some data are missing in this table and you have to calculate the missing data according to the question. ஸோ யாரால் தான் பர்சன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசிடி இவங்க தான் வந்து பர்சன். ஸோ அவங்களோட பிரின்சிபல் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அண்ட் சில பேருக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் எவ்வளோ இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டைம் வந்து எதை பேஸ் பண்ணது அப்படின்னா இயர்ஸை பேஸ் பண்ணது. அண்ட் ஆஃப்டர் தட் பர்டிகுலர் இயர்ஸ்ல இந்த அமௌண்ட் இந்த பர்டிகுலர் பிரின்சிபல் வந்து எவ்வளவா மாறுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபைன். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த பர்சன் ஏ எடுத்துப்போம். இப்போ பர்சன் ஏ எடுத்துட்டீங்க அப்படின்னா எவ்வளோ இயர்ஸ்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க? 4 இயர்ஸ்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது? 20%. அதாவது 100% அப்படிங்கிறது ஓகே 1 இயர்க்கு வந்து 20% அப்படின்னா அப்போ 4 இயர்ஸ்க்கு 80%. அப்போ 100% அப்படிங்கிறது என்னவா மாறுது அப்படின்னா 180% மாறி இருக்கு. அதாவது இது வந்து பிரின்சிபலா இருந்தது அப்படின்னா இது வந்து நமக்கு அமௌண்ட். இங்க நமக்கு அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 11700 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாமா? ஓகே, ஃபைன். ஸோ என்ன ஆகும்? இங்க 11700 இன்டூ 100 டிவைட் பை 180 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ இது நமக்கு 5 டைம்ஸ், இது நமக்கு இங்க 9 டைம்ஸ். ஸோ சிமிலர்லி இங்க பார்க்கும்போது நமக்கு என்ன ஆக போகுது? இந்த இடத்துல இது நமக்கு 1 டைம், இங்க நமக்கு 20. அப்போ 1300. அப்போ 1300 இன்டூ 5 அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6500. இதுதான் வந்து பிரின்சிபல் ஃபார் பர்சன் ஏ. ஓகே, சிமிலர்லி நீங்க வந்து ரிமைனிங்கும் கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம டேரக்டா கொஷின்ஸை படிக்கலாம். இந்த கொஷின்ஸை படிச்சு அதுல இருந்து நம்ம டேட்டாஸ் எடுத்து நம்ம வந்து ஆன்சர்ஸை சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. Total interest earned by A is how much more or less than that of D. Okay, so total interest earned by A is how much more or less than D. Okay, fine. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இப்பதான் பார்த்தோம். இங்க பிரின்சிபல் வந்து நமக்கு 6500. ஓகே, ஸோ பிரின்சிபல் வந்து நமக்கு இங்க 6500. பட் அமௌண்ட் எவ்வளவு வந்திருக்கு? 11700. ஓகே, அப்போ நமக்கு இங்க இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நமக்கு 5200 வந்து நமக்கு இங்க இன்ட்ரெஸ்டா வந்து கிடைச்சிருக்கும். சரியா? ஸோ இன்ட்ரெஸ்ட், ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு பை ஏ, ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு பை ஏ வந்து நமக்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5200. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு பை டி. ஸோ இங்க வந்து பிரின்சிபல் எவ்வளவு? டிக்கு 8000. இங்க வந்து நமக்கு அமௌண்ட் எவ்வளவு? 9000. அப்போ எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கு? ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு இங்க 1000 rupees. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பை டி வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 rupees. ஸோ ஏ வந்து எவ்வளவு அதிகமா ஏர்ன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4200 rupees வந்து அதிகமா ஏர்ன் பண்ணிருக்காங்க இன்ட்ரெஸ்ட். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4200. நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபார் ஹவு மச் டைம் இன் இயர்ஸ் சி இன்வெஸ்டட் இஸ் மணி. ஓகே, அதாவது சி வந்து எவ்வளவு வருஷத்துக்கு அவனுடைய மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கான். ஓகே, ஸோ நமக்கு இங்க என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7500 தான் வந்து நமக்கு இங்க பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அண்ட் இங்க நமக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,312.5 rupees வந்து நமக்கு இன்ட்ரெஸ்டா வந்திருக்கு. அப்போ 10,312.5ல இருந்து 7,500 நான் சப்ட்ராக்ட் பண்ணா அப்ப எனக்கு 2,812.5 rupees வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டா கிடைச்சிருக்குமா? ஓகே, ஸோ இந்த 2,812.5 அப்படிங்கிறது 7,500ல ஓகே எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ இன்டூ 100. பட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம்? டிவைட் பை 15. ஸோ நமக்கு என்ன கிடைக்குங்க? டைம் பீரியட் வந்து கிடைக்கும். சரியா? ஸோ இங்க என்ன பண்ணலாம்? 0 and 0 வந்து கேன்சல் ஆகும். ஸோ கேன்சல் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இதை நான் வந்து கேன்சல் பண்றேன். ஸோ கேன்சல் பண்ண அப்படின்னா 5 டேபிள்ல இது நமக்கு வந்து 3 டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இங்க வந்து நமக்கு 5 டைம்ஸ் ஓகே 31. ஸோ இங்க நமக்கு 6 2.5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியா? ஸோ
இன்னமும் நான் வந்து கேன்சல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்க என்ன ஆக போகுது? ஸோ 562.5 அப்படிங்கிறது 187.5. ஓகே, ஸோ 187.5 divided by 75 is equal to 10. ஓகே, ஸோ இன்னமும் நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா ஸோ 75 into 2 வந்து நமக்கு இங்க 150. அப்போ 37 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போது. அப்போ 37.5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ 37.5 அப்படிங்கிறது 75ல ஆஃப். ஸோ டைம் பீரியட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 years. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 years. ஓகே, நெக்ஸ்ட் amount invested by A is how much percent more than amount invested by B. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ப்ரீவியஸாவே. ஸோ அமௌண்ட் இன்வெஸ்டட் பை ஏ வந்து நம்ம எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 6,500 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருந்தோம். Okay, amount invested by A is how much percent more than amount invested by B. Okay, so amount invested by B எவ்வளோ 5,000. Okay, so அப்போ இங்க வந்து எவ்வளோ அதிகமா இருக்கு 1,500. ஸோ எதோட கம்பேர் பண்றோம் 5,000ஓட கம்பேர் பண்றோம். அப்போ இன்டூ 100. எப்படி ஜீரோஸ் கேன்சல் ஆகதான் போகுது. ஸோ ஜீரோஸ் அண்ட் ஜீரோஸ். அப்போ இது எனக்கு 1 டைம், இங்க நமக்கு 30 டைம். ஸோ இதோட ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமா இருக்குன்னா 30% வந்து அதிகமா இருக்கு. ஓகே ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? If ratio of rate of interest for C and B is 3:5, then find the ratio between amount incurred by B and C. ஓகே, அப்போ இது வந்து நமக்கு 3, இது வந்து 5 பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ரேஷியோ. அப்போ 3 பார்ட் வந்து நமக்கு 15 அப்படின்னா அப்போ 5 பார்ட் வந்து நமக்கு இங்க 25% இருக்கும். சரியா? ஸோ எவ்வளோ இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ 3 இயர்ஸ்க்கு வந்து நமக்கு 75% வந்து இன்ட்ரெஸ்டாக கிடைக்கும். ஸோ 5,000ல ஓகே 175% பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அமௌண்ட் கிடைக்குமா? ஸோ இதுக்கும் 10312.5. ஓகே, இதுக்கும் ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க வந்து நமக்கு 175% டிவைட் பை 100 பண்ணிக்கலாம். அப்போ இதை நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா இது வந்து எனக்கு 1 டைம், இது நமக்கு 50 டைம். ஸோ பட் இங்க வந்து நமக்கு டெசிமல் இருக்கிறதுனால என்ன பண்றேன்? ஸோ ரெண்டு இடத்துலையுமே வந்து நான் 10ஆல மல்டிப்ளை பண்றேன். ஸோ 500 into 175 is to 10312.5. ஓகே, ஸோ இப்போ நான் கேன்சல் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த 0.5 வந்து நமக்கு 103.125 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகே, ஸோ 500 into 175 divided by 103.125 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ நான் 5 டேபிள் கேன்சல் பண்ணது எனக்கு 100 டைம்ஸ். இங்கே நமக்கு 20625 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அகைன் நான் இன்னமும் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா இது வந்து நமக்கு 35 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்க நமக்கு 4125 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் அகைன் இதை நான் வந்து அகைன் 5 டேபிள் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது நமக்கு 8 டைம்ஸ் 25 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ நான் அகைன் 100 825 கேன்சல் பண்றேன். இது நமக்கு ஓகே, ஸோ என்ன டேபிள் கேன்சல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 டேபிள் எடுத்தோம்னா இது நமக்கு 20 டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்க நமக்கு 165 அகைன் நான் கேன்சல் பண்ண அப்படின்னா நமக்கு 4, இது நமக்கு 33. ஸோ ஆன்சர் என்ன ஆகும் அப்படின்னா 28/33. ஸோ இது ஆன்சர் வந்து 28:33. ஓகே ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? If D and B invested at same rate of interest, then find interest earned by B. ஓகே, ஸோ டி அண்ட் பி ஓகே ரெண்டு பேருமே வந்து சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பட் இங்க நமக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. சரியா? ஸோ பட் இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிக்கு வந்து அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க, பிரின்சிபலும் கொடுத்துட்டாங்க, டைமும் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்க நமக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 rupees. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்டூ டைம் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை 100. அப்போ நமக்கு இது 2 ஜீரோஸ் கேன்சல் ஆகதான் போகுது. ஓகே, ஸோ இங்கேயும் நமக்கு ஒரு ஜீரோஸ் கேன்சல் ஆகதான் போகுது. சரியா? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு என்ன ஆகும் 100/8 into 2. ஓகே, ஸோ இன்னமும் நான் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 50/8. ஸோ 50/8 அப்படிங்கிறது 6.25 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.25. ஸோ இப்போ கொஸ்டின் என்னது? If D and B invested same rate of interest, then find interest earned by B. So B வந்து எவ்வளவு இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க? 3 இயர்ஸ்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது
6.25. அப்போ 3 இயர்ஸ்க்கு 18.75%. ஸோ இங்க நமக்கு 5,000 தான் வந்து நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100%. ஓகே, ஸோ 5,000ல 18.75 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்போ பெர்சன்டேஜ் வந்து 2 ஜீரோஸ் கேன்சல் ஆயிடும். அப்போ 187.5 into 5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ 5 5 25. இப்போ கேரி ஓவர் டு 7 5 35, 35 plus 2 37. ஸோ கேரி ஓவர் டு 93. ஓகே, ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா 937.5. ஸோ இன்ட்ரெஸ்ட் எல் பை பி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 937.5. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.